ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றிவேந்தன் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, முறுக்கு தாங்க செய்ய போகிறோம். வீட்டில் இருக்க இட்லி அரிசி யூஸ் பண்ணி தாங்க இந்த முறுக்கு செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 2 கிளாஸ் இட்லி அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி கிரைண்டரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக ஆட்டிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தான் அரைச்சிருக்கேன். இப்போது இது கூட பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் பச்சை கடலை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். கடலை 1 கப் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துருக்கிறதுனால கம்மியாக தெரியுது. மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயிலாக மேலே கொடுத்துருக்கேன். 2 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை மிளகாயை நல்லா விழுதாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு முறுக்கு புளிய வராது. இது கூட உப்பு, பெருங்காயத்தூள், ஓமம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்க்குறது பிடிக்கலனா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அரிசி மாவில் செய்கிறதுக்கும் இந்த இட்லி அரிசியில் செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் செய்யும்போது நல்லாவே உபரி ஆகும். நிறைய முறுக்கு கிடைக்கும் நமக்கு அரிசி மாவில் செய்கிறத விட. அதே நேரம் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முறை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறுபடியும் ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக்கில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் புழிஞ்சிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த 3 ஓட்டை இருக்க மாதிரி அச்சு தாங்க நான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி உங்களுக்கு ஷேப் வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதே ப்ராசஸில் ரிப்பன் பக்கோடா இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நம்ம இட்லி மாவு மாதிரி அரைச்சி செய்கிறதுனால இது ரொம்ப நேரம் நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுட்டு அப்பப்போ சுட்டுக்க முடியாது. உடனே நீங்கள் அரைச்சதும் சுட்டுடணும். இந்த முறுக்கு ஒயிட்டாகவே இருக்கிறதுனால நமக்கு வெந்துச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் முறுக்கு புழிஞ்சு விட்டுட்டு மேலே வந்துட்டு பபுள்ஸ் எழும். இந்த பபுள்ஸ் எழுந்து அது தானாகவே குறைஞ்சிரும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வந்துட்டு பபுள் சம்மந்த பின்னாடி இன்னொரு சைடு திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.